தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 30ஆம் தேதி. நீங்கள் பரிசுத்த பூமியில் இருக்கிறீர்களா? தெய்வீக சந்திப்பு நடைபெறும் போது தடுமாற்றம் அடையாமல் இருக்க முழு மனதோடு நாம் ஆயத்தமாக இருப்பது அவசியமாகும். பின்மாறியும் கடைசி கால மகிமையும் வெளிப்படும் நாட்கள் இவைகள். தம் வார்த்தையில் வாக்கு பண்ணியும் இருக்கிறார். ஆகவேதான் இயேசு தன் கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தினார். பிதாவானவர் பெந்தகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். ஆம், தேவன் தன் மகிமையால் இந்த பூமியை நிறைக்கப் போகிறார். அதை தன் சபையில் ஆரம்பிக்கப் போகிறார். திருச்சபையை நிலை பெற செய்து அதனை எல்லா மனிதர்களுக்கும் மேலாக தேவன் உயர்த்துவார். உங்களை தேவன் முன்னேற்றுவார். உங்களிடத்தில் அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதே. ஆயத்தம் என்றால் பரிசுத்தமாய் இருப்பது. தேவ மகிமையை நாம் காண செலுத்த வேண்டிய விலைக்கரையம்தான் பரிசுத்தம். உலக ஈடுபாடுகளில் இருந்து விடுபட்டு மாம்ச இச்சைகளில் இருந்தும் உலக சிற்றின்பங்களில் இருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டு காத்திருக்கும் போது தேவன் தன் கரையற்ற முழுமையான மகிமையை வெளிப்படுத்துவார். மோசே தேவனை முச்சடியில் தரிசித்த போது அவன் தன் காலணிகளை கழற்ற வேண்டியதாயிற்று. நாம் அதிகமாய் சார்ந்திருக்கும் தற்காலிகமானவைகளை கழற்றி எறிந்துவிட்டு முழுமையான தேவனை சார்ந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக நாம் வருவது அவசியம். மோசே செய்தது ஒரு அர்ப்பணிப்பின் அடையாளம். அர்ப்பணிப்பு என்பது சித்தத்தை குறித்த காரியம். அதனை பின்தொடர்ந்து பரிசுத்தப்படுத்துதல் வர வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதின் மூலம் நாம் தேவனை கனப்படுத்துகிறோம். எசேக்கியேல் 38:7 இவ்வாறு கூறுகிறது: நீ ஆயத்தப்படு, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. உங்களின் தனிப்பட்ட ஆயத்தம் மட்டுமல்ல, உங்களை சுற்றி வாழும் மக்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. இந்த ஆயத்தம் குறைவுபடாத படிக்கும் பலவீனப்படாத படிக்கும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆமென். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.